இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளிலே, அதுவும் இந்த சனிக்கிழமை வேளையில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று உழவர் நாள். இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கடந்த 2 நாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே ஒரு மிக சிறந்த ஒரு நாள், புனித வனத்து அந்தோணியாருடைய திருவிழாவை கூட கொண்டாடுகிறோம். இன்று நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பொங்கல் வைத்து இந்த விழாவை கொண்டாடுவார்கள். வனத்து அந்தோணியார் வனவிலங்குகளுக்கு ஒரு பாதுகாவலராக காட்டு பகுதியிலே வாழ்ந்து கடவுளை முகமுகமாக தரிசித்தவர். இந்த புனிதருடைய விழா இன்று நாம் கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே இந்த வனத்து அந்தோணியார் கடவுளுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து உலக காரியங்களை எல்லாம் வெறுத்து இறைவனோடு இணைந்து வாழ்ந்ததை போன்று நாமும் அவருடைய நல்ல பண்புகளை நமதாக மாற்றி வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று உழவர்களுக்காக, சிறப்பாக விவசாயிகளுக்காக ஜெபிப்போம். இந்த பொங்கல் நாளிலே அவர்கள் ஒவ்வொருவருமே கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி கூறி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இவர்களை இன்னும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் நிறைவாக நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளில் கூட ஜெபிப்போம். அன்பானவர்களே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 13 - 17 முடிய பகுதிகள். இந்த பகுதியிலே இயேசு தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே போகிறார். நற்செய்தி பணி அறிவித்து கொண்டே சென்று ஒரு கட்டத்திலே அவர் ஒரு வரி தண்டுபவருடைய வீட்டுக்கு செல்கிறார். பாருங்க, அப்ப அல்பேயுனுடைய மகன் லேவி என்பவர் வரி தண்டுபவராக இருக்கிறார். அப்ப போற வழியில அந்த பணியை செஞ்சு கொண்டிருக்கிறவரை என் பின்னே வா என்று அழைக்கிறார். அவரும் அந்த வரி தண்டுபவர் அதை விட்டு விட்டு லேவியே இயேசுவினுடைய பின்பாகவே வருகிறார். அப்ப போய்கொண்டே இருக்கிறவர் அவர் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு போறாரு. அங்கே அமர்ந்து உண்ணுகிறார். அப்ப அவர் சாப்பிட்றப்போ யார் கூட இருக்கிறாங்க? பாவிகள், வரி தண்டுபவர்கள், இன்னும் ஒதுக்கப்பட்டவர்கள், எப்படி சமுதாயத்திற்கு யாரெல்லாம் விரோதியாக இருந்தாரோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்பதான் அங்க மக்கள் யூதர்கள்லாம் பார்த்து கேட்கிறாங்க, இவர் யாரு? ஏன் இந்த இயேசு இங்க பாவிகளோட உணவு உண்ணுகிறாரே, இவர் யார்? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதை உணர்ந்துதான் இயேசு கடைசியில் இந்த நற்செய்தியில் அழகாக சொல்லுகிறார், நான் நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே பணி செய்ய வந்திருக்கிறேன், அதேபோல பாவிகளையே அழைக்க வந்திருக்கிறேன், நேர்மையாளர்களே அல்ல என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று பார்க்கிற பொழுது, இயேசு தான் நண்பர்கள் யார், தான் யாரோடு இருக்க போகிறேன், தன்னுடைய பணி யாருக்காக என்பதை தெளிவுபடுத்துவதாகவே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த இயேசு எதற்காக வந்தார், இவருடைய நண்பர்கள் யார், உறவினர்கள் யார், இவருடைய க்ளோஸ் ரொம்ப நெருங்கிய உறவுகள் எது அப்படிங்கிறத தெளிவா இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு யாருக்காக வந்திருக்கிறாரு? நோயுற்றவருக்கு அவர் பணி செய்ய வந்திருக்கிறார், நோயற்றவருக்கு அல்ல. யார் வியாதியில இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மருத்துவர் தேவை. வியாதியே இல்லாம நல்லா உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிற இடத்துல போயிட்டு நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிற மருத்துவர் போனா எப்படி இருக்கும்? ஒரு காமெடி இல்லையா? அப்ப இதைத்தான் இயேசு கூட அழகாக சொல்லுகிறார். அதே போன்று நேர்மையாளர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள், அவருக்கு கடவுளுடைய பணி எதற்கு? அப்ப பாவிகளை அழைக்க வந்தேன், இதுதான் இயேசுவினுடைய மைய பணியாகவே இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, மாற்றத்தை தன்னுடைய அழைப்பின் மூலமாக இயேசு கொண்டு வருகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்துக்கு கொண்டு வருகிறார். எப்படிப்பட்ட மாற்றம்? இவர்களெல்லாம் பாவிகள், வரி தண்டுபவர்கள் தான் கொடுமையானவர்கள், அவர்கள் கடவுளுக்கு
நேர்மையான காரியங்கள் செய்வது கிடையாது. அரசனுக்கு நேர்மையான காரியங்கள் செய்து மக்களை அடிமைப்படுத்தி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவர்கள் எல்லாம் பாவிகளாகவே அந்த மக்கள் கருதினார்கள். அப்படிப்பட்டவரைத்தான் இந்த லேவி என்கிற மத்திய யுவ இயேசு அழைக்கிறார். அவரும் அப்படியே அந்த லேவி அந்த பணியை விட்டுட்டு இயேசு பின்னாடியே வராரு பாருங்க. அப்போ இயேசு யாரை அழைக்கிறார்? பாவிகளை அழைக்கிறார், நேர்மையற்றவர்களை அழைக்கிறார், அவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகிறார். அந்த பாவியை அழைத்து இன்னும் பாவம் செய்ய தூண்டினாரா? இல்லை. அந்த பாவத்திலிருந்து அவங்க பெரிய மனமாற்றம் அடைகிறார்கள், புதிய வாழ்க்கையை புதிய பாதையை தேர்ந்தெடுத்து சொல்லுகிறார்கள். அதுதான் இயேசுவினுடைய அழைப்பு. அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உறவினர்கள் யார்? இப்படிப்பட்டவர்கள் தான். அவர் ஒவ்வொருடைய தன்னுடைய பணி செய்வதற்காக அழைத்தவர்கள் எல்லாமே மீனவர்கள், இப்படிப்பட்ட பாவிகள், படிக்காதவர்கள், பாமரர்கள் என்றுதான் நாம் விவிலியத்தில் படிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கடவுள் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையிலே புதிய பாதையை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப அழைப்பு என்பது என்ன என்றால், அழைப்பு என்கிற அந்த வார்த்தையிலேயே பெரிய மாற்றம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இயேசுவினுடைய வார்த்தையின்படி நாம் சிந்தித்தோம் என்றால், அவர் யாருக்காக வந்திருக்கிறார்? இந்த உலகத்துல நம்ம எல்லாமே பணி செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லா கடவுளை பற்றி அறிந்தவர்கள் அல்ல. யார் இயேசுனுடைய பணியை செய்ய தகுதியானவர்கள் என்றால், கடவுள் பாதையிலே நல்ல படித்து திறமை வாய்ந்தவர்களாக இருப்பவர்கள் அல்ல. பாவிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சமுதாயத்தினால் ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்று இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அழைத்தது போன்று நாமும் நமது வாழ்விலே இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு விரோதமாக இருப்பவர்கள், பாவிகள், ஏழைகள், எளியவர்களை அழைத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற இயேசுவினுடைய இயக்கமானது இந்த நற்செய்தியிலே நாம் படிப்பதோடு நிறுத்தி விடாமல் அதை நாம் வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பானவர்களே, சிறப்பாக இயேசு ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு எந்த நேரத்தில் வரும், யாருக்கு வரும், எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எப்பொழுது இறைவனுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து ஆம் என்று அவர் பின்பே செல்கிறோமே, அப்பொழுது நமது வாழ்க்கையில் தான் மாற்றம் ஏற்படும். சரி, கூப்பிட்டாரே, நாளைக்கு போவோம், அடுத்த நாள் போவோம், அடுத்த மாதம் பார்த்துக்குவோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறது இயேசுவினுடைய அழைப்புக்கான சரியான பதில் அல்ல. உடனடியாக இந்த லேவி என்கிற மத்தியு உடனே அதை விட்டுவிட்டு போனார் இல்லையா? போன உடனே அவருக்கு மீட்பு கிடைக்கிறது. அவர் வீட்டில் அமருகிறார், அமர்ந்து உண்ணுகிறார். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சமுதாயத்துக்கு கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையை நம் எடுக்கிற ஒவ்வொரு சிறு சிறு செயல்கள் கூட இப்படிப்பட்ட இயேசுவை போன்ற செயல்களாக மக்களுக்கு இருக்க வேண்டும். ஏழை எளியவர்களை அன்பு செய்ய, அவர்களோடு அமர்ந்து உணவு உண்ட, அவர்கள் வாழ்க்கையை புதிய பாதையாக மாற்ற நாம் ஒரு கருவியாகவே மாற வேண்டும் என்று இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த நற்செய்தியை தியானிப்போம், சிந்தித்து பார்த்து நானும் எனது வாழ்க்கையில இந்த அழைப்பு எனக்கு வந்திருக்கிறது, நான் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு நல்ல குருவாக, நல்ல அருட்சகோதரியாக, நல்ல பொது பணி செய்பவராக, ஒரு கணவராக, மனைவியாக, பிள்ளையாக, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற முதலாளியாக, இன்னும் உயர்ந்த பதவியில் உள்ளவராக, இன்னும் தாழ்ந்த வேலை செய்பவராக கூட அழைக்கப்பட்டுள்ளேன். இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த அழைப்பு. அந்த அழைப்பை நான் உணர்ந்து இயேசுவோடு நான் நடந்து செல்லுகிற பொழுது இறைவன் என்னோடு தங்குகிறார், என்னை இன்னும் பெரிய அளவுக்கு உயர்த்தி என்னுடைய பாதையை புதிய பாதையாக மாற்றுகிறார் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இப்பொழுது இந்த சனிக்கிழமை வேளையிலே அன்னை மரியாளிடம் நம்மை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் அன்பு அன்னை, ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி மாதாவே, புதுமை செய்யும் அன்பு தாயே, இறைவனிலிருந்து எங்களுக்காக அருளையும் ஆசிரியம் நிறைவாக பெற்றுத்தரும் அன்பு தாயே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். அன்பு தெய்வமே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே கூட சிறப்பாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நல்ல நாளிலே வனத்து அந்தோனியார் வனங்களுக்கெல்லாம், விலங்குகளுக்கெல்லாம், இந்த இயற்கைக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று நாங்கள் விழா எடுக்கிறோம். அன்பு தெய்வமே, இதோ இன்று உழவர் தினத்தை கொண்டாடுகிறோம், உழவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இவர்களை ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, இன்று சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக, வாழ்வுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடுப்பீராக, மன அமைதி கொடுப்பீராக,
குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், கடன் பிரச்சனைகள், உடல் வியாதிகள், சாத்தானுடைய அலைகழுப்புகள் நீங்கட்டும். பொல்லாருடைய வஞ்சக செயல்கள் நீங்கி நிம்மதியோடு வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.